ஸ்ரீ ஆக்னேய புராணந்தர்கர்வ துலா காவிரி மகாத்மியம் 10வது அத்தியாயம் வராக விருத்தாந்தம். இப்பால் சுசீலை பரலோக பிராப்தி அடையவும் பிரம்மசர்மா என்பவன் மிக்க கவலை அடைந்து தனது வீட்டில் சிறிது காலம் வாழ்ந்திருந்து பின் திருடர்களால் அவனது சொத்துக்கள் அபகரிக்கப்படவே அதிக கவலையுற்றவனாய் வீட்டை விட்டு வேறிடத்திற்கு சென்று முன்போலவே ஸ்நான சந்தியன்றி பற்பல தீயவைகளை புரிந்து கண்ட இடங்களில் உண்டும் துஷ்டஜன கூட்டுறவு ஒப்புடையது என்று மதித்தும் தன் பெஞ்சாரியின் நற்போதனைகளை மறந்தும் பலவிடம் திருந்தும் ஒரு நாள் ஒரு பிராமணனுடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்திருக்க அவ்வீட்டு அந்தரன் வழக்கப்படி தன் காலை கடன்களை முடித்து விட்டு வாசலில் வந்து யாராகிலும் அதிதிகள் வந்திருக்கின்றார்களோ என்று பார்க்கையில் வாசலில் உட்கார்ந்திருந்த பிரம்மசர்மா என்ற பிராமணனை கண்டதும் அதிக பக்தியுடன் அழைத்து கொண்டு போய் உணவளித்து அவன் வேத சாஸ்திரங்களில் வடவனாய் இருப்பதை அறிந்து அன்று முதல் அவனை தனது வீட்டிலேயே வைத்து பார்த்து வந்தான். பின்னர் ஒரு நாள் அந்த குடும்பஸ்தனுக்கு ஏதோ ஒரு தீட்டு சம்பவித்தபடியால் இந்த பிரம்மசர்மாவை தான் செய்யும் தின பூஜையை செய்யும்படி நியமிக்க அவனும் ரகசியமாய் பிறர் வீட்டில் சாப்பிட்டு விட்டு சுவாமி பூஜை செய்து வந்தான். அவ்வாறு முறை தவறி பூஜை செய்ததினால் அவனுக்கு அஜீர்ண ரோகம் சம்பவித்து மரணமுற்று பற்பல நரகானுபவங்களை அனுபவித்து பின் ஜன்மமெடுத்து 5 ஜென்மங்கள் வரையில் பிரமதத்தவனாயும் பிறகு ஓட்டையாயும் பின்னர் ஸ்ரீமுஷ்ணன் ஆரண்யத்தில் முள்ளம்பன்றியாய் பிறந்து மலம் தின்பதும் பூமியை முகந்து கொண்டு கோரை பற்களால் பூமியை பிளந்து கொண்டு செல்வதும் மதங்கொண்டு எல்லோரை விரட்டுவதும் சரீரத்தை அசைக்கித் தள்ளுவதும் பூமியை காலால் கிண்டி குர்குர் என்று ஓசையை செய்து கொண்டு அக்காட்டில் திரிந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்க விருத்தாச்சலத்தில் ஆத்ரேய கோத்திரத்தில் உதித்த பிரம்மசர்மா என்கின்ற ஓர் பத்மகர்மன் என்கின்ற ஓர் பிராமணன் இருந்தான். அவன் தினமும் பஞ்சாட்சர ஜபமும் ஔபாசன வைஸ்வரேவ முதலின தவறாது செய்பவன், புலன்களை அடக்கி இருமைகளையும் சமமாக கொள்பவன், சிறந்த யோகியாகவும் வருணாசிரம தர்மத்திற்குரிய 6 கர்மங்களையும் விடாது செய்பவன், தினந்தோறும் இருவேளையில் ஸ்நானம் செய்பவன், வேத பாராயணத்தோடு வைஷ்ணவ புராணத்தை கேட்டதும் மற்றும் நற்கர்மங்களை முறைப்படி செய்பவன். இவன் ஒரு நாள் பல வைதிகர்களுடன் சிவனை தரிசிக்க நினைத்து துலா காவிரி ஸ்நானம் செய்வதற்காக அர்த்தராத்திரியில் புறப்பட்டு வரும் வழியில் கையில் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கையில் காற்றும் மழையும் வந்து இடையூறு செய்ய அந்த பிராமணர் எல்லோரும் வழி தெரியாமல் அலைந்து திரிகையில் முன் சொன்ன முள்ளம்பன்றியானது வந்து அவர்களை துரத்தவே அந்த பிராமணன் எல்லோரும் பயந்து வடதிசை நோக்கி ஓடினார்கள். பத்மகர்பன் என்ற பிராமணன் மட்டும் தென்திசை நோக்கி ஓட்டம் பிடித்தான். அந்த பன்றியானது வடதிசை ஓடும் கூட்டத்தை விட்டு இந்த பத்மகர்பனை மாத்திரம் திரத்தி கொண்டு போகவே ஆடம் அதிக பயத்துடன் ஓட்டமாய் ஓடி காவேரியின் ஜலத்தில் குதித்து மூழ்கிவிட்டான். பன்றியும் அவன் பின்னே விடாது துரத்தி சென்று காவேரி கரையில் வந்ததும் அங்கு துலாஸ்தானம் செய்து தலைமயிரை ஆற்றிக் கொண்டிருந்த ஓர் தாசியினது தலைமயிரின் நீர் திவளையானது அப்பன்றியின் மேல் தெளிக்கவே உடனே அப்பன்றியானது தான் செய்த அஸ்வத்த சேவையும் சிவபூஜை இவற்றின் மகிமையால் அக்கரையில் இருந்த எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையில் பன்றி உருவம் நீங்கி திவ்ய ஸ்திரீகள் உபசரிக்க ஓர் திவ்ய புருஷனாய் விமானத்தில் ஏறியதை கண்ட பத்மகர்பனும் பயம் தெளிந்து ஆச்சரியமடைந்து அந்த திவ்ய புருஷனை நோக்கி, புருஷோத்தமரே, நீர் யார்? இப்பன்றி ஜன்மம் வர காரணம் யாது என்று வினவினான். அதற்கு பிரம்மசர்மா என்பவன், ஐயா, முன்பு நான் பிரம்மசர்மா என்னும் பெயர் பூண்டு கொண்டு கெட்ட தொழில் புரிந்து பன்றி ஜன்மம் பெற்று இங்கு வர துலா காவிரி ஸ்நானம் செய்த இந்த தாயினது தலைமையின் ஜலத்துளி பட்டதால் அப்பன்றி ஜன்மம் நீங்கினேன் என்று அந்த பத்மகர்மனிடம் அறிவித்து அந்த தாயையும் பலவாறு புகழ்ந்து அந்த பத்மகர்மனிடத்தில் விடைபெற்று திவ்யலோகம் சென்றான். பின்னர் அங்கு ஸ்நானம் செய்ய வந்திருந்த சகல பிராமணர்களும் பத்மகர்பனை நோக்கி, சுவாமி, தேவரீர் இங்கு எழுந்தருளி இந்த காவேரி ஸ்நான மகத்துவத்தை
நன்றாய் விளக்கி வைத்தீர். ஆனாலும் இதில் ஸ்நான ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யும் முறையும் அருளி சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கவே அவனும் அவைகளை உரைக்கத் தொடங்கினார். ஆகனே புராணத்தில் துலாக்கார மகத்துவத்தில் 10வது அத்தியாயம் நிறைவேறிற்று. ஹரிவோம் தஸ்ஸத்.